கனமழையால் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 17 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்திருக்கும் நிலையில் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழையால் வீடுகள் சேதமடைந்து முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய ராசா பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் சேதமடைந்த குடியிருப்பு வாசிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என கூறியவர், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 275 பேருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநில பேரிடர் ஆணையம் ஆகியவற்றிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த விதமான பயமும் பீதியும் தேவையில்லை. அரசு உங்களோடு இருக்கிறது. 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலுமோ அல்லது அரசு செயலாளரிடத்திலுமோ அல்லது எங்களிடத்திலுமே தொடர்ந்து தொலைபேசியில் நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீலகிரி மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அரசு உங்களோடு இருக்கிறது.